நான் எப்போ வேணாலும் வருவேன், அலர்ட்டாக இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி. சண்டே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஈவினிங் ஒரு 4:30 போலலாம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ரெய்னிங் டைமில் டீ இல்லாட்டி காஃபி குடித்தா நல்லாயிருக்கும். அதுவே யாராச்சும் போட்டு தந்தால் சொல்லவா வேணும். ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், கொஞ்சமாக காஃபி மட்டும் போட்டு தாயா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் சூப்பராகவே போட்டுருந்தாங்க. டின்னருக்கு தோசை ஊற்றுறதுக்காக மாவுமே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நாளாக வீட்டில் மாவு அரைக்கல. ஏன்னா அந்தளவுக்கு யாரும் தோசை இட்லின்னு ரெகுலராக சாப்பிட்றது இல்லையா. அரைச்சி வச்சாலும் ஒரு 4-5 நாள் அப்படியே இருந்துருந்துன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வாங்கிட்டு வந்த ராகியில் வேற ஒரு 2 கப் கிட்ட இருக்குது. இந்த வீக் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் தான் கொஞ்சமாக மாவு அரைச்சி வைக்கணும். லஞ்சுக்கு மட்டன் கிரேவி செஞ்சுருந்தேன். அத்தை கொஞ்சமாக சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் சொல்லி அதெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு தோசை ஊற்றியாச்சு. கிறிஸ்பியாக தோசை சுட்டோம்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட ஒரு மாதிரியே ட்ரை ஆயிரும். அதனாலே இப்போலாம் கொஞ்சம் திக்காக ஊத்தப்ப மாதிரி ஊற்றி மூடி போட்டு வச்சுருவேன். தோசையை திருப்பி போட மாட்டேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்.